ஸோ வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாகை விரும்பாதவங்க யாரும் இருக்க முடியாது, அப்புறம் டாகை லவ் பண்ணாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டாக்ஸில் 10 எக்ஸ்பென்சிவ் டாகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது த ஆஃப்கான் ஹண்ட். இந்த டாக் வந்து 12லேருந்து 14 வருஷம் தான் இந்த டாக் வந்து ஆயுள் காலமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக் வந்து ஆப்கானிஸ்தானில் வளர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாகோட கலர் பிளாக், க்ரீன், ரெட் இந்த 3 கலரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாகோட ஹைட் வந்து 68 சென்டிமீட்டர்லேருந்து 74 சென்டிமீட்டர் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக் வந்து 60,000லேருந்து 80,000 வரைக்கும் காஸ்ட் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வர டாக் வந்து பேரஹேண்ட் ஹண்ட். இந்த டாக் வந்து 11 வருஷத்துலேருந்து 14 வருஷம் வரைக்கும் தான் இந்த உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட ஆரிஜின் வந்து மால்டா அப்படின்னு சொல்றாங்க. இதோட கலர் வந்து டேன் கலர், ரிச் டேன், ரெட், கோல்டன் இந்த மாதிரி 2-3 கலர்ல இந்த டாக் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த டாகோட ஹைட்னு பார்த்தா 53 சென்டிமீட்டர்லேருந்து 61 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் சொல்றாங்க. இந்த டாகோட வெயிட் பார்த்தா 18லேருந்து 27 கேஜி வரைக்கும் இந்த வெயிட் போடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டாகோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இந்த டாகோட காஸ்ட் போகும். ஸோ இது ஒரு அத்லட்டிக் டாக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செம்ம ஒரு ஸ்பீடாக ஓடும். இதை பீட் பண்ணுறதுக்கு மனுஷனாலே முடியாது, அந்த அளவுக்கு இது ஸ்பீடாக ஓடக்கூடிய டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய டாக் வந்து த டாகோ அர்ஜென்டினோ. இது ஒரு ஹண்டிங் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாகோட ஆரிஜின் வந்து அர்ஜென்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தா 10 வருஷத்துலேருந்து 12 வருஷம் மட்டும்தான் இந்த டாக் வாழும். ரொம்ப கம்மியான வாழ்காலம் கொண்ட டாக் தான் இந்த டாக். ஸோ இந்த டாகோட ஹைட்டுன்னு பார்த்தா 60 சென்டிமீட்டர்லேருந்து 65 சென்டிமீட்டர் ஹைட் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட வெயிட்னு பார்த்தா 35 கிலோலேருந்து 40 கிலோ வரைக்கும் வெயிட் போடும் இந்த டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. 35 கிலோ 40 ஒரு மனுஷன் ஈக்குவலான ஓரளவுக்கு அந்த வெயிட் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ட்ரைனிங்ஸ் எப்படி மனுஷனை கிடைக்கணும் அப்படின்னு மேக்ஸிமம் ட்ரைனிங்ஸும் இந்த டாக் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரைனிங்லாம் இந்த டாக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இந்த டாகோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தா நியர்பை 1 lakhs வரைக்கும் இந்த டாக்ஸ் வந்து அவ்வளோ காஸ்ட் எஸ்டிமேஷனில் இந்த டாக் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட விலை அவ்வளோ 1 லட்சம் இருக்கும். பாங்க, இந்த டாக்ஸ் பார்க்குறதுக்கே செம்ம கட்ஸு, ஒரு ஜிம் பீப்புள்ஸ் இருக்கிற உடம்பு இந்த டாக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்குற டாக் கெனடியன் எஸ்கிமோ டாக். இந்த டாக் வந்து ஆரிஜின் வந்து கனடாவில் இருக்கும். ஸோ இந்த டாக் வந்து கனடாவில் இருக்கிற ஒரு டாக் தான். ஸோ இந்த டாகோட கலர் பிளாக், ஒயிட், லிவர் கலர், ப்ளூ கலர் இனிமேல் 2-3 கலரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டாகோட ஹைட் அப்படின்னு பார்த்தா 58 சென்டிமீட்டர்லேருந்து 70 சென்டிமீட்டருக்கும் ஹைட் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாக். இந்த டாகோட வெயிட் எப்படி பார்த்தா 30 கிலோலேருந்து 40 கிலோ வரைக்கும் இந்த டாக் வந்து வெயிட் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக் வந்து கனடாவில் கம்மியான ஸ்பைசஸ்லாம் இருக்குது, 300 வகைகள் தான் இருக்குது. நிறைய டாக்ஸ் வந்து இந்த இனத்தில் வந்து இறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக் வந்து 60,000லேருந்து 1.25 லட்சம் வரைக்கும் இந்த டாக் வந்து இந்தியன் கரன்சிக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக் வந்து நிறைய பனிப்படத்தில் ஒரு மனுஷனை இழுத்துன்னு போகிறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாமினா அந்த டாக் இருக்கு. ஸோ அதுக்காகவும் இந்த டாக் யூஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் பெட் அனிமல்ஸ்க்காகவும் இந்த டாக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற டாக் த ரோட் வீலர். இந்த டாக் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமான டாகாக இருக்கும். ஸோ இந்த டாக் வந்து லைஃப் டைம்னு பார்த்தா ரொம்ப கம்மியான லைஃப் டைம் தான் இது வாழும். ஸோ 8லேருந்து 10 வருஷம் வரைக்கும் தான் இந்த டாக் வந்து உயிரோடவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட ஆரிஜின் பார்த்தா எங்கே அதிகமாக வளரும் பார்த்தா ஜெர்மனியில் தான் இந்த டாக் வந்து அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட ஹைட்டுன்னு பார்த்தா 56 சென்டிமீட்டர்லேருந்து 63 சென்டிமீட்டர் ஹைட் தான் இந்த டாக் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட வெயிட் பார்த்தா 50லேருந்து 60 கேஜி வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு ஈக்குவலான வெயிட் வந்து இந்த டாக் வந்து வெயிட் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாகோட நேம் ஆக்சுவலாக பார்த்தா ஃபேமிலி டாக் அப்படி கூட சொல்லுவாங்க. இந்த டாகோட காஸ்ட் எஸ்டிமேஷன் பார்த்தா 1 லட்சம் வரைக்கும் இந்த டாக் விற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நிறைய ட்ரைனிங்லாம் இந்த டாக் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படி கூட சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாக் த ஹசாவாக். இந்த டாகும் சேம் ஒரு அத்லட்டிக் டாக் தான். ஸோ இந்த ஹசாவாக் டாக் 10லேருந்து 12 வருஷம் வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும். ரொம்ப கம்மியான ஆயுள் காலம் இந்த டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக் வந்து 2-3 கலரில் கிடைக்கும், பிளாக், ப்ளூ இந்தமாரி 2-3 கலரில் இந்த டாக் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாகோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 12லேருந்து 25 கேஜி, ரொம்ப கம்மியான கேஜி தான் இந்த வெயிட் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக் வந்து ரொம்ப அதிகமான ஸ்பீடு 64 km/h அவ்வளோ ஸ்பீடில் ஓடக்கூடிய டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாகோட ஹைட்டு பார்த்தா ரொம்பவே ஹைட்டாக வளரக்கூடிய டாக், ஒரு 70 சென்டிமீட்டர் ஹைட், அது 70லேருந்து 80 சென்டிமீட்டர் ஹைட் வளரக்கூடிய டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இந்த டாகோட காஸ்ட் எஸ்டிமேஷன் போகும். அவ்வளோ காஸ்ட்டாக இந்த டாக், அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தான் இந்த டாக்.
டாக். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாக் ரொம்ப பயங்கரமான சிங்கத்து தோற்றமான உள்ள டாக், த டிபெடன் மாஸ்டிவ். இந்த டாக் வந்து பார்க்கறதுக்கே ஒரு சிங்கம் எப்படி இருக்கும் ஒரு ஷேப்பில், அந்தமாரி ஷேப்பில் இருக்கும் இந்த டாக். ஸோ இந்த டாகோட ஆரிஜின் பார்த்தா டிபெடன் அண்ட் நேபாள் அண்ட் ஹிமாலயஸ் இந்த 3 இடத்துல இந்த டாக் கிடைக்கும். ஸோ இந்த டாகோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தா 12லேருந்து 15 வருஷம் தான் இந்த டாக் உயிரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாகோட ஹைட் அப்படின்னு பார்த்தா 66 சென்டிமீட்டர்லேருந்து 76 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இந்த ஹைட் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட வெயிட்னு பார்த்தா 45 கேஜிலேருந்து 73 கேஜி வரைக்கும் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் டேன் இந்த மாதிரி 2-3 கலரில் இந்த டாக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 1.5 லட்சம்லேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த டாக் வந்து எக்ஸ்பென்சிவ் டாக்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிற டாக் வந்து த சவ் சவ். இந்த டாக் வந்து பார்க்கவே ரொம்ப சப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பொண்ணுங்களுக்குலாம் இந்த டாக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டாக் வந்து சைனாவில் வந்து இது ஆரிஜின் இருக்குது. ஸோ இந்த டாக் வந்து 25லேருந்து 32 கேஜி அவ்வளோ வெயிட் தான் இந்த டாக் போடும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாகோட ஹைட் பாரு 48 சென்டிமீட்டர்லேருந்து 56 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் ஹைட் வளரும் அப்படி சொல்கிறாங்க. இந்த டாக் வந்து 9லேருந்து 15 வருஷம் தான் வாழும். ரொம்ப கம்மியான வாயில் காலம் தான் இந்த டாக் இருக்குது. ஏன்னா கம்மியாக தான் இது வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட காஸ்ட்டுன்னு பார்த்தா 30,000லேருந்து 80,000 அந்த அளவுக்கு அவ்வளோ காஸ்ட் வரைக்கும் இந்த டாக் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வீட்டில் மேக்ஸிமம் வந்து ஃபாரின் பீப்பிள்ஸ் எல்லாமே இந்த டாக்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைலாம் இந்த டாக் வந்து ரொம்ப அழகாக அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாகோட கலர் பார்த்தா பிளாக், ப்ளூ, கிரீம், ரெட் இந்த 4 கலர்ல இந்த டாக் வந்து அவைலபிளா இருக்கும் சார். பார்க்கறதுக்கு ரொம்ப சப்பியா இருக்கும் இந்த டாக். ஸோ அடுத்தபடியா நம்ம பார்க்க போகிற டாக் வந்து த நெப்போலிட்டன் மாஸ்டிவ். இந்த டாக் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாக் வந்து மூஞ்சில தோல்லாம் ரொம்ப கீழே விழுந்த மாதிரி ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு அசிங்கமாக ஒரு மாதிரி பார்க்கறது இருக்கும். இந்த டாகும் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய பேர் வளர்க்குறாங்க. இந்த டாகோட ஆரிஜின் 1949 இத்தாலியில் கண்டுபிடிச்சாங்க இந்த டாகை. ஸோ இதோட லைஃப் டைம் பார்த்தா 8லேருந்து 10 வருஷத்துக்கு தான் உயிரோட இருக்கும் இந்த டாக் சொல்கிறாங்க. ஸோ இந்த டாகோட ஹைட்டுன்னு பார்த்தா 63 சென்டிமீட்டர்லேருந்து 73 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த டாக் ஹைட் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 50 கிலோலேருந்து 65 கிலோ வரைக்கும் இந்த டாக் வந்து வெயிட் போடும் அப்படி கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த டாகோட கலர் பார்த்தா பிளாக், ப்ளூ, பிரிட்டல் இந்தமாதிரி 2-3 கலரில் இந்த டாக் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறைய குட்டி வந்து இந்த டாக் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே நிறைய பேர் வளர்த்து இந்த குட்டியை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாகோட எக்ஸ்பென்சிவ் பார்த்தா 80,000லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இந்த டாக் வந்து எக்ஸ்பென்சிவ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற டாக் வந்து த சாமோயட். இந்த டாக் பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டாக். இந்த டாக் வந்து ஆரிஜின் வந்து சிபீரியா அப்படின்னு ஒரு கண்ட்ரியிலேருந்து தான் இருக்குது. இந்த டாக் வந்து லைஃப் டைம் வாழக்கூடிய நாட்கள் பார்த்தா 12லேருந்து 13 வருஷம் தான் இந்த டாக் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட ஹைட்டுன்னு பார்த்தா 48 சென்டிமீட்டர்லேருந்து 53 சென்டிமீட்டர் ஹைட் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட வெயிட்டுன்னு பார்த்தா 20 கேஜிலேருந்து 30 கேஜி வரைக்கும் தான் இந்த டாக் வந்து வெயிட் போடும். அதுக்கு மேலே மேக்ஸிமம் தாண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட கலர்னு பார்த்தா ஒயிட் கலரில் இருக்கும், பிஸ்கெட் கலரில் இருக்கும், க்ரீம் கலர் இந்த 3 கலரில் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ மார்க்கெட் பிளேஸ்க்குலாம் அந்த டாக் வந்து கூட்டும் போகிறாங்க. ரொம்ப விளையாடக்கூடிய தன்மையோட டாக் இருக்குது. ஸோ இந்த டாகோட ப்ரைஸ் எஸ்டிமேஷன் பார்த்தா 1லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இந்த டாக் போகும். மேக்ஸிமம் 3 lakhs வரைக்கும் அப் டு 3 lakhs வரைக்கும் இந்த டாக் வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சப்பியாக இருக்கும். ஸோ எல்லா டாக்ஸை பற்றி நம்ம பார்த்தோம்னு நம்புகிறோம். ஸோ இதில் எந்த டாக் வந்து உங்கள் ஃபேவரட் டாக், இந்த எக்ஸ்பென்ஸுக்கு இது ஒருத்தமான டாக் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.